ஒரு பயிற்சியை செஞ்சா அப்பவே பலன் நம்மளால உணர முடியுமா? ஒரு பயிற்சியை செஞ்சா ஆச்சரியப்படத்தக்க அபூர்வமான பலனை நம்மளால ஃபீல் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். இந்த அனுபவத்தை கொஞ்சம் கேட்டு பாருங்க. திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே நான் வந்துட்டு இருக்கிறேன். ரெண்டாவது எங்கள் வீட்டில் 6 தற்கொலை. என்னால் எதுவுமே செய்ய முடியல. என் ஒய்ஃபை இறந்துட்டாங்க. எல்லாமே என் குடும்பமே தற்கொலை தான். எனக்கு வழியே தெரியல. நான் பால் இதெல்லாம் தர்ப்பணம்லாம் சேர்த்துக்கிறேன். அங்கெங்கெல்லாம் தர்ப்பணம் கொடுத்துட்டேன். வேறு வழியே தெரியாமல் இருக்கிறப்ப யூடியூப்பில் பார்த்தேன். இவரோட சுய தர்ப்பணம் பண்ணி இருந்தது. அந்த மாதிரி செஞ்சுக்கங்கன்ட்டு அப்போயே ரிலீஸ் கிடச்சிருச்சு. நான் செஞ்சு முடிச்சுட்டு போகிறப்ப எனக்கு ரிலீஸ் கிடச்சிட்டதுனா எனக்கு படிப்படியாக ஒவ்வொரு ரிலீஸ் கிடச்சிச்சு. எல்லாமே பத்திரங்கத்திர எல்லாம் திருப்பிட்டேன். இல்லை இந்த சபையில் ஐயோ உங்கள் முகத்தை பார்த்தாட்டா எனக்கு நல்லா இருக்குது, எனக்கு அனுமதி கொடுங்கன்ட்டு எனக்கு மட்டும் அனுமதி. யாருக்கும் யாரும் அளவுடலாம் இல்லை. ஒரே தடவை மந்திரத்தை சொல்லி கொடுத்துருவாங்க. நான் உங்கள் முகத்தை பார்த்துட்டு போகணும், பார்த்தா எனக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு உங்களோட அனுமதி கேட்டு ஐயாவோட ஆசீர்வாதத்தில் நான் வந்துட்டுருக்கேன். இன்னும் வந்துட்டு தான் இருக்கேன். இங்கே நான் கூட்டிகிட்டு வந்ததில்ல, ஒருத்தருக்கு நல்லது நடந்துட்டுது. 50,000 நன்கொடை கொடுத்துட்டாங்க. ஐயா எடுக்கு, அவங்களுக்கு நல்லது நடந்துருச்சு. இன்னொரு பொண்ணு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு காணிக்க கொடுத்துருக்குறாங்க. அதை எடுத்து நான் பிரித்து பார்க்குறது விரும்பலை. தினேஷுங்கிற பையன் பேங்க்கில் வேலை செய்கிற அப்படி வராத பணம் அவருக்கு 3 நாள் நிலுவையில் இருந்த பணம் வந்துருச்சு. 50,000 கொடுத்துருக்காங்க. இந்த பொண்ணு நான் கூட்டிட்டு வந்த பொண்ணு ரொம்ப என் வீட்டில் அழுதுருச்சு. நீ ஒரு தடவை ஆமாம் இந்த சபையில் கலந்தீங்கன்னா நல்லா இருக்குங்கிறப்ப தாலியை கூட கொண்டு அடகு வச்சிருச்சு. கட்டிருந்த தாலியை கூட கொண்டு தான் அடகு வச்சிருச்சு. இங்கே போனதுலேருந்து என்னுடைய பேச்சு அப்படியே கரெக்டாக அந்த மந்திரத்தை சொல்லி கரெக்டாக அந்த பேச்சுக்களை மட்டும் கரெக்டாக சொல்லிட்டு வந்தது. நாளடைவில் அந்த பொண்ணு இன்றைக்கி 9 லட்ச ரூபா ஒரு எஸ்டிமேட் போட்டு அந்த சபைக்கு நான் தான் அந்த இதுக்கு நான் தான் கையெழுத்து போட்டேன். அந்த இடத்துக்கு சாட்சி கையெழுத்து போட்டு இன்றைக்கி நல்லா பண்ணிருச்சு. சூப்பராக இருக்குது இன்றைக்கி. எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை அது எப்படி உபதேசமாக வாங்குறதுன்னு தெரியல. என்ன கேள்வி? யோகமுனிவராக இருக்கட்டும், அவர் பார்த்தீங்கன்னா அட்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம வகுத்து கொடுத்துருக்காரு. அந்த அட்டாங்க யோகம் முழுமை இன்றைய காலகட்டத்துக்கு பின்பற்ற முடியுமா அப்படின்ற ஒரு விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. அதே நேரத்தில் இதையோட ஒரு ஆரம்பம் அப்படின்னா இது எங்கே போய் முடியும் அப்படின்றது நமக்கு ஒரு தேடல் வேணும். இந்த வாசி யோகம், குண்டலினி யோகம் ஒரு இதோட முடிவா இல்லை இதை ஆரம்பமா? இதோட முழுமையான தாற்பயம் என்ன விளக்க முடியுமா? MBBS அப்படின்னு ஒரு படிப்பு இருக்குது, தெரியும் தானே? தெரியும். MBBS அப்படிங்கிற படிப்பு முடிவா தொடக்கமா? அதுக்கு முடிவு கிடையாது. அடுத்த MBBS அப்படிங்கிறது ஒரு குவாலிட்டி. ஓகே தானே? இந்த MBBSங்கிற குவாலிட்டியை நீங்கள் அடையணும்னா என்ன பண்ணுவீங்க? பேசிக்காக 12th அதுக்கான சயின்ஸ் 2 விஷயம் படிக்கணும். அதாவது பேசிக்காக 12th அதுக்கான சயின்ஸை படிக்கணும். ஆனால் நான் சொல்கிறேன் 1ஆம் கிளாஸில் ஆனா எழுதுறதுலேருந்து தொடங்கணும்னு சொல்கிறேன். ஆனா எப்படி எழுதணும்னு தெரிஞ்சாதான், மானாவில் புள்ளி எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சாதான், மானாவுக்கு பத்தில் துணை எழுத்து எப்படி போடணும்னு தெரிஞ்சாதான் அம்மாங்கிற வார்த்தை வரும். இது மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்களையும் கோர்க்க தெரிஞ்சாதான் வாக்கியங்கள் வரும். ஒவ்வொரு வாக்கியங்களையும் கோர்க்க தெரிஞ்சாதான் பத்தி என்று சொல்லக்கூடிய பேராகிராஃப் வரும். இப்படி படிக்க தொடங்கினா தான் அடுத்த கட்டம் போகிறப்ப டாக்டருக்கு படிக்கிறது ஈஸி. நான் 1ஆம் கிளாஸ் தேவையில்லை, ஆனா தேவையில்லைன்னு நினச்சி 15 வருஷம் வெயிட் பண்ணி நான் இப்போ போய் டாக்டருக்கு MBBSல போகலான்னு நினைக்கிறதும், இல்லை நான் படிப்படியாக 1ஆம் கிளாஸ்லேருந்தே போய்க்கிறேன்னு நினைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். புரிதல் இல்லாத தன்மை அப்படின்னு. அப்போது வாசி யோகமும் குண்டலினி யோகமும் முதல்ல எதுக்குன்னு தெரியணும். அப்படின்னா என்னன்னு தெரியணும். அது எனக்கு தேவையான்னு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான்
நமக்கு என்ன குவாலிட்டி இப்போ இருக்குது, என்ன குவாலிட்டியை வளர்க்கணுங்கிற அறிவே நமக்கு வரும். கண்டிப்பாக. ஓகே, இப்போ என்ன விஷயம் அப்படின்னாங்கய்யா, எல்லாரோட இயல்பான தேடல் தேவை அப்படின்றது ஆரோக்கியமாக இருக்கணும், பொருளாதாரத்தில் ஒரு நிறைவான தன்மைகள் அப்படின்ட்டு இருக்கணும். இதை கொடுக்கும் அப்படின்ற எண்ணத்தோட அது யோக பயிற்சிகளை தேடுவது தான் அதிகமாக இருக்கும். இந்த பார்வை நம்ம எப்படிங்க எடுத்துக்கிறது? யோக பயிற்சி நீங்களே சொல்லிட்டீங்க. யோக பயிற்சிங்கிற வார்த்தை உள்ளே வருதுன்னா எனக்கு பொருளாதாரம், உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியங்கிற வார்த்தைக்கு இங்கே வேலை இல்லை. ஏனென்றால் அதில் பரிபூரண நிலையை அடைஞ்சவங்களுக்கு தான் யோக பயிற்சியே சித்தியாகும். நீங்கள் சொல்கிற மாதிரி தியானமோ வாசி யோகமோ குண்டலினி யோகமோ உங்கள் மனசை அமைதிப்படுத்துறதுக்கு, உங்கள் மனசில் இருக்கிற அழுக்குகளை எடுக்கிறதுக்கு, உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்குங்கிறது மிகச்சிறந்த முட்டாள்தனமான சிந்தனை. ஏன்னா இதெல்லாம் இல்லாதவங்களுக்கு தான் அதுனா என்னன்னே தெரியும், அது சித்தியும் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னது ரொம்ப புதுமையான தகவலாக இருந்தது, ஆச்சரியமாக இருக்கக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு கடன் பிரச்சனையில் இருந்தோ இல்லை ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தோ ஒரு இடத்துல அமைதியாக உட்காரவே முடியாது. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு யோகம் அப்படின்றது சாத்தியமா அப்படின்ற கேள்விகளுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுத்த பதில் அப்படின்றது ரொம்ப பொருத்தமுடையதாக இருந்தது. ஓ